ஓம் நம சிவாய. 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 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிவாலயம் அப்படிங்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம், சிவகங்கை முதல் திருப்பத்தூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒக்கூருங்கிற ஊர் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்து இது இருக்குது. நகரம்பட்டிங்கிற ஊரில் வந்து இந்த ஊர் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறாங்க, ராமலிங்கபுரம் விளக்குலேருந்து நகரம்பட்டி வரணும். ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா உள்ளுக்குள்ள நகரம்பட்டிங்கிற ஊரில் வந்து சிவாலயம் இருக்குது. இது சுமார் வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முற்பட்ட சிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மக்கள் வந்து இந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி இந்த சிவாலயத்தை வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. மேலே வந்து திருச்சி அன்பர்கள், சிவ அன்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, உள்ளூர்காரங்க எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து வெறும் மரத்தில் தான் நிற்கிது. மரத்தோட வேர்களில் மட்டும்தான் சன்னிதானம் நிற்கிது. இப்போ மூலஸ்தானத்தில் ஈஸ்வரன் பரிபூரணமாக எல்லாருக்கும் ஆழ்கடாட்சம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாமே சிதறடைஞ்சிருச்சு. மேலே வந்து வெறும் செட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அற்புதமான சிவாலயம். இப்போ வந்து இதற்கான கும்பாபிஷேக வேலைகள் வந்து மக்கள் அனைவரும் வேலை பார்க்க இருக்காங்க. இப்போ அந்த மரங்களை ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. வந்து வேப்ப மரம் வெட்டியிருக்காங்க. எல்லாமே வேரில் மட்டும்தான் நிற்கிது. பாருங்கள். ஓம் நம சிவாய. நம சிவாய. நல்லா அருமையாக வந்து சிற்பம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த யானை வந்து மிகவும் அருமையாக வந்து யானையோட அடிச்சிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சிம்மம் வந்து யானையை அடிக்கிற மாதிரி அந்த இது பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே மரத்தினால அம்புட்டும் எரிஞ்சு விழுந்துருச்சு. அது எல்லாமே இப்போ தான் வெட்டியிருக்காங்க. வெட்டினாலும் இப்போ ஒரு சில இடங்களில் வந்து மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் அந்த யானை சிற்பம் வந்து மிகவும் அருமையாக பண்ணியிருக்காங்க. மிகவும் தச்சுரமாக இருக்குது. பழைய காலத்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரருக்கு வந்து முன்னாடி தெரியாமல் இருந்திருக்காங்க. திருச்சியிலேருந்து அந்த அன்பர்கள் வந்த பிறகு தான் அந்த விவரங்கள் வெளியே தெரிஞ்சிருக்கு. மிகவும் சிறப்பாக வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோவிலில் இருந்து சில அன்பர்கள் வந்து உழவார பணிகள் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த அடிக்கிறது அதை பாருங்கள். சிவகணம் என்ன அழகாக வந்து அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மிகவும் அருமையாக அடிச்சிருக்காங்க. ஓம் நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நம. நம சிவாய. நம சிவாய. இது மஞ்சனத்தி மரம். கல்வெட்டுகள் வந்து இருக்குது. பழைய காலத்து கல்வெட்டுகள் எழுத்து இருக்குது. எல்லாமே சேர்ந்து வருது. ஒரு கீழேயும் கல்வெட்டு இருக்குது. ஒரு 3-4 கல்வெட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அந்த அது மட்டும்தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. மிகவும் அற்புதமான சிவாலயம். இது அம்பாளுக்கான சன்னிதானம். அம்பாளுடைய சிலை இல்லை, அம்பாளுக்கான சன்னிதானம். ஒரு நந்தி மட்டும் இருக்காங்க. நந்திக்கான சின்ன செட்டு போட்டிருக்காங்க. நிச்சயமாக சிவ அன்பர்களை வந்து இதில் ஈஸ்வரனை தரிசனம் செய்து அருட்கடாட்சம் பெருமாடி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. 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 சிவாய நம. சிவாய நம. சிவாய.